வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம். என் பேர் சரஸ்வதிங்க. நான் இங்கே கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனில் அக்குபஞ்சர் படித்தேன். என்னால் முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது படித்த உறவும் உணர்ந்தோடு தான் தெரியுது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு ஓரளவுக்கு படிச்சுருந்தா கூட போதும். அந்த அளவுக்கு இது நல்லா கற்றுக்கலாம். அந்தளவுக்கு தெளிவாக ஈஸியாக நல்லா சொல்லித்தராங்க. ஒரு தடவைங்கிறது 2 தடவை மறுபடியும் எவ்வளோ தடவை கேட்டாலும் நல்லா சொல்லித்தர்றாங்க. இது மூலம் நான் எங்கள் வீட்லேயும் மற்ற பக்கத்துலேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அவங்களோட ரிசல்ட் நல்லா இருந்தது. அது முடிச்சுட்டு இப்போ டிப்ளமா ஜாயின் பண்ணியிருக்கேன். டிப்ளமாலையும் பரவாயில்ல, நல்லா ஈஸியாக இருக்குது படிக்கிறதுக்கு. அது ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இப்போது இந்த தெரப்பி டான் தெரப்பி நிறைய கிளாஸஸ் இருக்குது. டான் தெரப்பி இது பண்ணலான்ட்டு பண்ணேன். அது முதுகெலும்பு எப்படி முதுகெலும்பு எப்படி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அது படிக்கிற போது தான் அதனோடது தெரியுது. நம்ம உடம்புல நமக்கு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியத்துவம் அது கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியுது. இதன் மூலம் L4 L5 டிஸ்க்கு பெயின் இது எல்லாமே நம்ம செய்யும் நம்மளுக்கு தெளிவாக நல்லா ஆகிறத நான் மனப்பூர்வமாக மற்றவங்க சொல்கிறத கேட்டு உணர்ந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி கற்றுட்டு நல்லா இது பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். சரஸ்வதி அக்கா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உணர்ந்து சொன்னாங்க. படிக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டாங்க, எனக்கு தெரியுமா, நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னலாம் சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் ஈஸியாக இருக்குங்கக்கா, படிங்க. இந்த இடத்துல அமுத்துனா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. அதனால் நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து நம்மளுக்கு நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அப்புறம் படிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் கூட சொன்னேன். எல்லாம் வந்து இந்த கை அமுத்துறது, கால் அமுத்தி விடுறது, இந்த பாயிண்ட்டுகளை எல்லாம் நல்லா அழுத்தியே சரி பண்ணிக்கிறாங்க. நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொன்னாங்க. தலைவலி சரியாகுதுங்கிறாங்க, மூட்டு வலி சரியாகுதுங்கிறாங்க. எனக்கே வந்து நான் சொல்லி கொடுத்து அவங்கெல்லாம் சரியாகுதுன்னு சொல்லிடுறது பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். தலைவலினா ஒரு இடத்துல அழுத்துற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட்டை விரலை சுற்றி அழுத்தி விட்டிங்கன்னா தலைவலி சரியாகும். இதை வந்து நம்ம ஈஸியாக மற்றவங்களுக்கு சொல்லித்தர முடியும். அருமையாக சரியாகும். எந்த வகையான தலைவலியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சரியாயிரும். அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த அக்குபஞ்சர், யோகா, அப்புறம் டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, இந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த வாழை இலை குளியல், மண் குளியல், இதெல்லாம் நம்ம வந்து எளிமையாக பண்ண முடியும். அப்போ வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி தந்தோம் அப்படின்னா நோய்கள் இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ சரஸ்வதி அக்கா வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு நிறைய சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையாக சரியாகும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை வலிகளுக்கும் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நம்ம உடம்புலேயே நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்கிற காலம் ஃபுல்லாக நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாகவே இருக்கலாம். இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வகுப்புகள் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாகவும் இருக்குது. நேரில் வரதுனாலும் வரலாம், ஆன்லைனில் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் வந்து எளிமையாக கலந்துக்கலாம். அது வந்து நீங்கள் விரும்புகிற நேரத்தில் இந்த கிளாஸஸ் சொல்லித்தரோம். ஒவ்வொரு பேட்சுமே சண்டே பேட்ச் இருக்கும், அதே மாதிரி வீக் டேஸில் இருக்குது. எதில் வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். படிக்கணும்னு சொன்னீங்கன்னா எதில் வேணாலும் படிச்சுக்க முடியும். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், இந்த முதுகு தண்டுவடமெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து உட்கார்ற பொசிஷன்லேருந்து நிறைய கவனிக்கணும். அதுக்குண்டான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டை எப்பவுமே நேரில் வச்சு உட்காரணும். முதுகு தண்டுவடை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் எப்பவுமே உட்கார்ற பொசிஷனை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரே பொசிஷனில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிலை வச்ச மாதிரி உட்காந்துட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே எந்திரிச்சு போய் வாக் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி குண்டு குழியில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஸ்பீடு பிரேக் வந்தாலும் சரி, இந்த மாதிரி குண்டு குழி இருக்கிற இடத்துலையெல்லாம் பார்த்து மெதுவாக வண்டி ஓட்டணும். அதே மாதிரி படுக்கிறத அப்படிதான். சில பேர் காலை வந்து சோபா மேலே தலை கீழே வச்சு சோபா மேலே 2 காலும் மேலே தூக்கி வச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பொசிஷன் மாறாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றது, முதுகு தண்டை நேராக வச்சு உட்கார்றது. அதே மாதிரி கீழே ஏதாவது விழுந்துருச்சுன்னா அப்படியே திரும்பி தலைகீழாக கை தொட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அந்த பொசிஷன் வந்து நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. சும்மா ரொம்ப போட்டு பொசிஷன் மாற்றி திருப்பக்கூடாது. அதே மாதிரி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து மெதுவாக கையூனி எந்திரிங்க. நிறைய பேர் அப்படியே எந்திரிச்சு மலாக்க எந்திரிப்பாங்க. அப்போ அந்த உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், முதுகு தண்டுவடை எல்லாமே வந்து அப்படியே அழுத்தும். அதனால் அந்த மாதிரி பொசிஷனெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே மாற்றிக்கிங்க. இதெல்லாம் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு வந்து அருமையாக பிரச்சனைகள் சரியாகும்.
அப்போ ஒரே இடத்துல உட்கார்றது, ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றி மாற்றி பண்ணணும். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறோம்னா கொஞ்ச நேரம் சமணம் போட்டு கீழே ஏதாவது ஒன்று விரிச்சு போட்டு அதில் உட்காருங்க. அதே மாதிரி உட்காந்துட்டே சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பொசிஷனை மாற்றிக்கணும். கழுத்தை வந்து ஒரே நிலையில் வச்சுக்கூடாது. நிறைய பேர் டான் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அப்படியே வச்சு கழுத்தை வச்சு உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது கொஞ்ச நாளுக்கு ஆக ஆக கழுத்து வலி, இந்த நெக் பெயின் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்துடுது. அப்புறம் இடுப்பு வலி, L4 L5 டிஸ்க் பெயின் எல்லாம் வந்துடுது. அதுக்கெல்லாம் டான் தெரப்பி பண்ணிவிட்டோம்னா அருமையாக சரியாகுது. ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உங்கள் பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.